வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாலை பட்ச டின்னர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி கீ ரோஸ்ட் பண்ண போறோம். நல்ல அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா சாமானும் பர்ஃபெக்ட் அளவுகளோட நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த மெஷர்மெண்ட்ல இதே மெத்தட்ல பண்ணோம்னா இந்த கீ ரோஸ்ட் சாப்பிட்றதுக்காக நமக்கு ஹோட்டல் போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த கீ ரோஸ்ட்டுக்கு மாவு ரெடி பண்றோம் இல்லையா, இது வந்து மிக்சியில அரைக்கிறதுக்கு கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் எல்லாமே வந்து இந்த டம்ளர்ல தான் அளவு எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஒரு டம்ளர் கப்பு எது வேணாலும் நீங்க அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறோம் அப்படின்னா இந்த டம்ளர்ல பச்சரிசி 4 டம்ளர் எடுத்துக்கணும். மிக்சியில அரைக்கிறோம்னா பச்சரிசி 3 டம்ளர் எடுத்துக்கணும். மிக்சியில அரைச்சாலும் கிரைண்டர்ல அரைச்சாலும் இதெல்லாம் வந்து சேம் குவான்டிட்டி தான். இந்த கப்ல 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு அவுல், 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் வந்து கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் இதோடயே சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருவேன். ஒருவேளை நம்ம அந்த மெல்லிஸ் அவல் வரும் இல்லையா, நைலான் அவல், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசியோடு சேர்த்து ஊற வைக்க வேண்டியதுல அரைக்கும் போது வாஷ் பண்ணி அப்படியே நம்ம கிரைண்டர்ல போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, அவுல் எல்லாமே சூப்பரா நல்லா ஊறி இருக்கு. இது இப்போ நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சாச்சு. மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அந்த கிரைண்டர்லயே சேர்த்துலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா 1 நிமிஷம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது வேற பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கீ ரோஸ்ட்டுக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் தான் ஆயிருக்கு. நான் பயங்கர வெயிலா இருக்கேன்னா நல்லா சூப்பரா ஃபர்மெண்ட் ஆகி மாவு பொங்கி வந்துருச்சு. பொங்கி வழிஞ்சிரும். மாவு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம உடனே தோசை பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீ ரோஸ்ட்டுக்கு மாவு வந்து பர்ஃபெக்டா ஃபர்மெண்ட் ஆகி ரெடியா இருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். ஹோட்டல்ல தேங்காய் சட்னி வந்து நல்லா பார்க்கறதுக்கு வெள்ளையா, நல்லா டேஸ்டா, காரமே இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்களை, சில டெக்னிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதே மாதிரி அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் தேங்காய் செலக்ட் பண்ணிக்கிறது. ரொம்ப இளங்காயா இல்லாம, ரொம்ப முத்தலானதா இல்லாம, மீடியமா பாத்தீங்களா இந்த மாதிரி தேங்காய் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. உடைச்ச உடனே அதை துருவி சட்னி அரைச்சிருவாங்க. அப்பதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர், அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். துருவும் போதும் அந்த உள்ள அந்த ப்ரௌன் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா எடுத்துட்டு அந்த ஒயிட் இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் யூஸ் பண்றதுனாலதான் அவ்வளவு வெள்ளையா அந்த சட்னி நமக்கு வருது. பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கல்ல சேர்க்கிறோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்துறோம். இவ்வளவு ஒரு மூடி தேங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல மட்டும்தான் சேர்க்கணும். பச்சை மிளகாயும் அதிகமா இல்லாம பாத்தீங்களா, 2 மிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையா இருக்கும். அதிகமா பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. ஹோட்டல்ஸ்ல வந்து தேங்காய் சட்னிக்கு புளியும் சேர்க்க மாட்டாங்க, அதனால நம்ம இன்னைக்கு புளியும் சேர்க்க போறதுல. தாளிக்கும் போது நான்லாம் வந்து முன்னெல்லாம் நல்லெண்ணெயில தான் தாளிப்பேன். எல்லா தாளிப்புமே வந்து நல்லெண்ணெய் தான். ஆனா தேங்காய் சட்னிக்கு ஹோட்டல்ஸ்ல ரிஃபைண்ட் ஆயில தான் தாளிப்பாங்க. ஏன்னா கலர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால. நல்லெண்ணெயில் தாளிச்சோம்னா லேசா ஒரு எல்லோயிஷ் கலர் வந்துடும். அந்த வெள்ளையான அந்த கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்றதுனாலதான் தேங்காய் சட்னி பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. நம்ம இன்னைக்கு அதே மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்னியை உப்பு போட்டு அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கல் சூடாயிடுச்சு, நல்லா அதை தேய்ச்சி விட்டுலாம். நம்ம அரைச்ச மாவுல இருந்து தேவையான அளவு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த தோசை பண்ணிடலாம். பாருங்க நல்லா மெலிசா பண்ண வரும். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நெய் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுட்டு நம்ம நெய் ரோஸ்ட் சொன்னோம் இல்லையா, அழகா நெய் ஊற்றிக்கலாம். வெறும் நெய்யும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக நெய் வேண்டான்னா நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்க, பார்த்தீங்களா. சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். நம்ம பொடி தோசையா கூட பண்ணிக்கலாம்.
பொடியை ஃபுல்லாக அப்படியே தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா நெய் போட்டிருக்கோமா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கலாம். இப்போ அந்த நெய் இருக்கு, இந்த பொடியும் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் இப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா தோசையிலேருந்து உதிராம நல்லா அப்படி தோசையோட ஒட்டிக்கும். நம்ம அப்படியே விட்டோம்னா சரியா ஓட்டா, நம்ம தோசை மடிச்சு எடுக்கும்போது பாதி பொடி வந்து உதிர்ந்துரும். இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம். பேப்பர் ரோஸ்ட்காக நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அருமையா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு மாலை பட்ச டின்னர் ஹோட்டல் ஸ்டைல்ல கீ ரோஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், தேங்காய் சட்னி, சர்விங்க்கு ரெடி. பொடி கீ ரோஸ்ட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். பாருங்க, அப்படியே உடைக்கிறதுக்கு வருது பார்த்தீங்களா? பாருங்க எப்படி உடையுது பாருங்க. நல்ல வெள்ளை வெள்ளையர்னு தேங்காய் சட்னி நல்ல மைல்டா இருக்கும். இது கொஞ்சம் பொடினால கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். சட்னி வந்து மைல்டா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா அப்படியே மொறு மொறு மொறுன்னு சத்தமே கேட்குது. நல்ல மொறு மொறுன்னு இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் மைல்டா இருக்கிற தேங்காய் சட்னிக்கும் அட்டகாசமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பிளெயின் கீ ரோஸ்டா பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி பொடி போட்டு பண்ணிக்கலாம். இதே வந்து மசால் தோசையா நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஃபில் பண்ணி பண்ணலாம். பல விதமா அதுல ஸ்டஃபிங் வச்சு பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இதே மெஷர்மெண்ட்ஸ் இதே மெத்தட்ல ஹோட்டல் ஸ்டைல்ல கீ ரோஸ்டும் தேங்காய் சட்னியும் இந்த மாலை பட்சத்துல நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அருமையா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது மாலை பட்ச டின்னர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.